சென்னை 7% 2040க்குள்ள கடல்ல மூழ்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்டிஇபி அவங்க வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் வந்து உண்மையா நடக்கும் அப்படின்றவங்க எஸ் சொல்லுங்க, இதெல்லாம் நடக்காத வாய்ப்புல ராஜா அப்படின்றவங்க கமெண்ட்ல நோ சொல்லுங்க. எத்தனை பேர் இதை நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா அடையாறு பார்க்கு, அதுக்கப்புறம் வந்து குடியரசு தின நினைவு தூண், சதுப்பு நிலம் வந்து பள்ளிக்கரணை, அதுக்கப்புறம் வந்து சென்னை போர்ட், இது எல்லாமே மூழ்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. கடல் ஓரங்கள்ல இருக்க எல்லா ஏரியாவும் வந்து காலி ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு உண்மை அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஆனா கடந்த ஒரு 10-20 வருஷமா வந்து கடல்ல மூழ்க போகுது, சென்னை காலியாக போகுது, சென்னை அவ்வளவுதான், சென்னையே மூழ்கிடும் அப்படின்ற நிறைய ஆராய்ச்சியாளர் சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. பட் இது வரைக்கும் நடக்கல. கடவுள்கிட்ட தான் இருக்கு நம்ம வந்து அது எப்படி நடக்கும் அப்படின்றது. ஆனா இயற்கையை எதிர்க்கக்கூடாது அப்படின்றதுக்கு வயநாடு ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா நிறைய பேர் ரீசெண்ட் டேஸ்ல வந்து வயநாடு வந்து ஏதோ கனிம வளத்தை ஏதோ பண்ணிட்டாங்க, அதனாலதான் அந்த அந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி ஃபுல் டீடைல் தெரியல. வயநாடு சம்பவம் எதனால ஆச்சு அப்படின்றது உங்க யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க.